அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1245. தலைப்பு: அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 24. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, உலக வாழ்க்கையில் ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்டிருக்கிற நாம் அல்லாஹுவை மறந்த நிலையில் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டு அந்த பாவத்திற்கான பரிகாரமாக பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்தால் ஷைத்தான் அலட்சியமாக்கிய அந்த வழியிலே நாம் நடந்தால் நம்முடைய இறுதி முடிவு இழிவுக்குரியதாக, தோல்விக்குரியதாக ஆகிவிடும். ஆகவேதான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பல வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறியிருக்கின்றார். ஒருவனுடைய பாவத்தை மற்றொருவன் சுமக்க மாட்டான். அவரவர்கள் செய்த பாவங்களை சுமப்பார்கள். அந்த சுமை மறுமை நாளில் மிகவும் கனமானதாக இருக்கும். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா வ இன் ததுஉ முஸ்கலத்துன் இலா ஹிம்லிஹா லா யுஹ்மலு மின்ஹு ஷைஉன் வலவ் கான ذا قربى إنما تنذر الذين يخشون ربهم بالغيب وأقاموا الصلاة ومن تزكى فإنما يتزكى لنفسه وإلى الله المصير. மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன் வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். அன்றியும் கனமான சுமையை சுமப்பவன் அதில் சிறிதேனும் சுமந்து கொள்ளும்படி வேறொருவனை அழைத்தாலும் அவன் சொந்தக்காரனாக இருந்த போதிலும் அதில் சிறிதளவு கூட அவ்வாறு சுமந்து கொள்ளப்படாது. எவர்கள் மறைவிலும் தங்கள் இறைவனை பயந்து தொழுகையையும் நிலைநாட்டுகின்றார்களோ அவர்களையே நீர் எச்சரிக்கை செய்வீர். எவர் பரிசுத்தமாக இருக்கிறாரோ அவர் தம் நன்மைக்காகவே பரிசுத்தமாக இருக்கிறார். அல்லாஹ்விடமே யாவும் மீண்டு செல்ல வேண்டியதுள்ளது. 35வது அத்தியாயத்தின் 18வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் இதே அத்தியாயத்தில் 24வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார்: இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரம் வ நதீரா வ இன்